இன்னைக்கு வீடியோல டாப் 5 ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்க்கான லிஸ்ட்டை பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸ்மே மேக்ஸிமம் நல்ல மூவிஸ் தான். சோ அதனால இந்த ரேங்கிங்கை நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. இதை நாங்க ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலுமே அந்த கிராஃப் பெருசா மாறல. சோ அதனால தான் நாங்க மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சோ இப்போ வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெஃப் வாட்ச். Here's Johnny. லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற மூவி தி ப்ரொடேஜ். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் மார்டின் கேம்பல். படத்தோட கதை என்ன அப்படின்னா, மூடி அப்படிங்கிற ஒரு பெரிய அசாசின் ஆனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை சின்ன வயசுல இருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு பெரியவளானதும் மூடி மாதிரியே ஒரு பெரிய அசாசினா உருவாகிறா. இப்படி இருக்கிறப்ப மூடியை ஒரு நாள் கொலை பண்ணிடுறாங்க. மூடியை கொலை பண்ணவங்க யாரு, அவங்களை எப்படி ஆனா பழிவாங்கறா அப்படிங்கறதா இந்த மூவியோட மிச்சம் இருக்கிற ஸ்டோரி. இந்த படத்துல நடிச்சிருக்க கேஸ்ட் எல்லாருமே அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தை கேசினோ ராயல் மூவி எடுத்த மார்டின் கேம்பல் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. மார்டின் கேம்பலோட சட்டிலான டச் மூவில அங்கங்க இருக்கு. இந்த மூவில நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீட்டா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. சோ இந்த மூவி ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. சோ கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க. லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற மூவி ஷாக் வேவ் 2. இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆச்சு. படத்துல ஹீரோ ஒரு பாம் டிஸ்போசல் ஆபீசரா இருக்கிறாரு. ஒரு பாம் பிளாஸ்ட்ல அவரோட காலை எடுக்க வேண்டிய நிலைமை வருது. அதனால அவரோட காலை எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒரு ஹோட்டல்ல நடக்கிற பாம் பிளாஸ்ட்ல நம்ம ஹீரோவை சஸ்பெக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோவுக்கும் அந்த பாம் பிளாஸ்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை எப்படி நம்ம ஹீரோ நிரூபிக்கிறாரு, இந்த பாம் பிளாஸ்டுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரி. படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஃபாஸ்டா நகரதால படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மூவிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஷாக் வேவ் 1க்கும் பெருசா கதையில கண்டினியூட்டி இல்லங்கிறதால நீங்க ஃபர்ஸ்ட் மூவி பார்க்காமயே இந்த மூவியை டைரக்டா பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற மூவி 2015 ரிலீஸ் ஆன நோ எஸ்கேப். படத்தோட ஹீரோ தன்னோட வேலைக்காக ஃபேமிலியோட தாய்லாந்துக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அப்போ அந்த நாட்டோட பிஎம் யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அதனால அங்க பயங்கரமான ஒரு கலவரம் நடக்குது. அதுலயும் முக்கியமா ஃபாரினர்ஸை தேடி கொள்றாங்க. இந்த நிலைமையில நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியை எப்படி சேஃப்கார்ட் பண்றாரு அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த படத்துல ஆக்ஷனை விடவும் த்ரில்லர் தான் ரொம்ப அதிகம். அந்த ஃபேமிலி எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு நம்மள யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல நடிச்சிருக்க ஓவன் வில்சனோட ஆக்டிங் எல்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். ஓவன் வில்சன் மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிற லேக் பெல், கிளார் ஸ்டெர்லிங்னு எல்லாரோட ஆக்டிங்குமே நோட்டிசபிளா தான் இருந்துச்சு. சோ இந்த மூவியும் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. Just get your family the hell out of here. 2வது இடத்துல இருக்கிற மூவி இன்ஃபினிட். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் ஆண்டனி ஃபுக்வா. படத்துல ஹீரோ எவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதை தொடர்ந்து அவருக்கு சில நினைவுகள் வந்து போகுது. அது எல்லாமே அவரோட போன ஜென்மத்தோட நினைவுகள். அதே நேரத்துல அவரை கொல்ல ஒருத்தர் துரத்திட்டு இருக்கான். அவரை கொல்ல துரத்துறவனுக்கும் அவரோட நினைவுகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கு. இந்த மூவியை டைரக்டர் ஆண்டன் ஃபுக்வா டைரக்ட் பண்ணிருக்காரு. அவரோட மூவிஸ் எல்லாத்துலயுமே ஆக்ஷன் தான் படத்தோட ஹோல்டிங் பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி மார்க் வால்பர்கோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. வில்லனா எலோஃபர் பண்ணி அவரோட ஆக்டிங்குமே டாப் நாட்ச்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் ஆக்ஷன் த்ரில்லருக்கு ஏத்த மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க. If you can remember who you were. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற மூவி ப்ராஜெக்ட் உல்ஃப் ஹண்டிங். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் கிம் ஹாங் சியான். படத்துல பிலிப்பைன்ஸ்ல இருந்து கொரியாவுக்கு ரொம்ப முக்கியமான கைதிகளை கப்பல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கைதிகளை ஒரு குரூப் காப்பாத்த வராங்க. அவங்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் நடக்கிற சண்டையில ஒரு பீஸ்ட் இல்லனா ஒரு ஜோம்பின்னு சொல்லலாம், அதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த படம் கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா ஆக்ஷன் படத்துல சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே படத்தோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேவும் இந்த மூவில பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே மாதிரி அதுல நடிச்சிருக்க ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சோ இந்த மூவி கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவி. சோ கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க.